அதனால நீயும் இதை செய்யறதுல தப்பு எதுவும் இல்லை. வந்து உட்காரு. அண்ணி போங்க. சரிண்ணே போங்க. ஜூஸா இல்ல வேற ஏதாவதா? தொண்டை அடைக்குது. மூச்சு அடைக்குது. ஐயா நாங்க கிளம்புறோம். என்னையா இன்னும் வந்த வேலையே முடியல, அதுக்குள்ள கிளம்புறேங்கிற? ஐயா எங்களுக்கு வேற ஒரு ஆர்டர் வந்துருச்சுங்கய்யா, அதனால நாங்க கிளம்புறோம் ஐயா. யோ இன்னும் கொஞ்ச நேரம் வாய்ச்சிட்டு போங்கய்யா. ஐயா கோச்சிக்காதீங்க, நாங்க உடனே அங்க போயாகணும், கிளம்புறோம். வாங்கப்பா வாங்கப்பா வாங்கய்யா போலாம். ஹலோ சொல்லுமா. ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ண. எங்க இருக்க? என்னால முடியல. எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்குன்னு. தலையெல்லாம் சுத்துதுன்னு, தொண்டல அடைக்குதுன்னு, உயிர் போற மாதிரி இருக்குன்னு. என்னால் ஆசைய கூட முடியலன்னு. சீக்கிரம் வான, சீக்கிரம் வான. இருமா நான் உடனே வர்றேம்மா. இருமா நீ தண்ணி குடி நான் வந்துடுறேன். சீக்கிரமா வான. என்னால ஆசைய கூட முடியல. வந்துடுறேம்மா, இப்ப வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். என்ன உயிர் போற மாதிரி இருக்கா? மூச்சு கூட விட முடியலையா? இன்னும் 5 minutes, அதுக்குள்ள நீ சாக. ஐயாவோட மகனும் மகளும் ஆராத்தி காட்டுங்க. எஞ்சிங்க சார். நீங்க 2 பேரும் எங்க போயிருந்தீங்க?
பெரியப்பா ரொம்ப நேரமா அந்த சாவு மேலக்காரங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள சரியா எங்க போய் அடிக்கணும்னு கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம். என்ன சொல்ற? அது ஒண்ணும் இல்ல கதிர், அவங்க அட்ரஸ் மாறி வந்துட்டாங்க. அவங்களுக்கு கரெக்டான அட்ரஸ் சொல்லிட்டு வந்தோம். ஜானகி, ரகு, அங்க பாருங்களேன். மத்தவங்க ஏத்தினதெல்லாம் அணிஞ்சு போச்சு. ஆனா கதிர் ஏத்தினது மட்டும் நல்லா நின்னு எரியுதுமா. தாத்தாவுக்கு கதிர் பேர மேல மட்டும்தான் ரொம்ப பிரியம் போல இருக்கு. அத்தை, தடியான திரி போட்டு நிறைய எண்ணெயை ஊத்தி ஏத்துனா விளக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் எரியும். அதுக்குள்ள தாத்தாவுக்கு பிரியும், பாட்டிக்கு அன்புன்னு சொல்லுவீங்களா? எல்லாத்துலயும் இப்படிதான் குண்டக்க மண்டக்க பேசிக்கிட்டே இருப்பியா நீ? அம்மா உங்களுக்கு மனசுல பட்டதை சொல்றாங்க, அது கூட உனக்கு பொறுக்கல இல்ல? பேரும் பேத்திங்களா, இதை வாங்கிக்க சொல்லுங்க. கொடுங்க. பேரும் பேத்திங்களா காக்காவுக்கு வச்சுட்டு வந்திருக்கு. சரிங்க சார். சீனு போடா. போலாம் வாங்க.